ஐரோப்பியர்களின் வருகை இதுதான் நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக். அதனால் இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐரோப்பியர்களின் வருகையை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு யார் வந்திருப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதுவும் போர்ச்சுகீசியர்களை கரெக்டாக சொல்லணும்னா வாஸ்கோடகாமா அவர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வழியை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு காலிக்கட் அப்படின்ற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு சில ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்போ நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னென்னு சொல்கிறாங்கன்னா, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் வந்து சில ஆவண காப்பகங்கள் அப்படின்றத வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஏரியாலலாம் வந்து ஆவண காப்பகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி நடந்த சில விஷயங்களை வந்து அதுக்கான டேட்டாஸ்லாம் இருக்கக்கூடிய சான்றுகளை சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஆனந்தரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை நம்ம தமிழ் புக்கிலே படிச்சிருப்போம். தமிழ் புக்கில் படிக்கிற பட்சத்தில் இவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு கீழே வந்து ஒரு என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொழிபெயர்ப்பாளராக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் இவர் வந்து ஒரு 25 ஆண்டுகள் 1736லேருந்து 1761 வரை இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பாண்டிச்சேரியில் இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா நாட்குறிப்பாக எழுதியிருப்பார். ஆக்சுவலாக அந்த நாட்காட்டியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா பெப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்தியாவினுடைய பெப்பஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஆனந்தரங்கன் அவர்கள் தான் வந்து அழைக்கப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1736லேருந்து 1761 வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம 12th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 25 ஆண்டுகள் வந்து எழுதியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை தொகுதிகளாக இருந்திருக்கும்னா 12 தொகுதிகளாக வச்சு தான் அந்த நாட்காட்டி அப்படின்றத அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருக்கோம். பட் இங்கே வந்து 1760 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் அது 1761 தான். அப்புறம் ஆவண காப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு ஆவண காப்பகங்கள் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புதுடெல்லியில் தான் இருக்குது. புதுடெல்லியில் இந்தியாவுக்கான ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது மட்டும் அல்லாது ஆசியாவிலேயே ஆவண காப்பகங்களில் மிகவும் பெரிதானதா அப்படின்னு சொல்லி எது பார்த்தோம்னா நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் தான் இருக்குங்க. ஏசியாவில் பெரிசு, வேர்ல்டில் கிடையாது. அப்புறம் இந்த ஆவண காப்பகங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களை தான் வந்து இந்த ஆவண காப்பகங்களின் தந்தைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை, வேர்ல்டு கிடையாது, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அழைக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்குன்னு ஆவண காப்பகம் இருக்கணும்ல, அதை என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவண காப்பகத்தை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தென்னிந்தியாவில், ஆக்சுவலாக இந்தியா கிடையாது, தென்னிந்தியாவிலே மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்றத அழைக்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் அல்லாது டாட்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் தான் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய சென்னை ஆவண காப்பகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்றத வெளியிடுறாரு. அது மட்டுமல்ல தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தினது, ஒரு பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாட்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் சென்னை ஆவண காப்பகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் சில கோட்டைகள் கட்டியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து வந்துட்டு போனதுக்கான நீண்ட நாள் அடையாளமாக இன்னமும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய கோட்டைகள் வந்து இன்னமும் அழியா புகழ்பெற்று காணப்படுது. அது என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொச்சியில் கட்டியிருப்பாங்க. அப்புறம் புனித லூயிஸ் கோட்டை அப்படின்றது பாண்டிச்சேரியில் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச அடுத்த கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 1639 பிரான்சிஸ் டே அவர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. அப்புறம் புனித டேவிட் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுது. அப்புறம் டெல்லியிலேயே உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் ஆகும். அதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஆண்டு நிறுவப்படுதுன்னா 1949 ஆண்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டில் தான் நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. அதே சமயம் நம்ம அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது
ஏற்றுக்கிட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னாலும் 49 தான் ஏற்றுப்பாங்க. அது நடைமுறைப்படுத்தினதும் 1950. நான் ஏற்றுக்கிட்டது 1949. இந்த மாதிரியான சில இயர்களை வந்து கார்லேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று ரொம்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஈஸியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ கூட வந்து இந்த செய்தி படம்னு சொல்லிட்டு நம்மளுடைய குரூப் 4ல் கேட்ட மாதிரி இப்படி கேட்டு போயிடுவான். நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது கீழ்கண்டவற்றில் போட்டு நாட்குறிப்பு, நாணயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாணயங்கள் திகழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் அப்படின்றது எப்போ வெளியிடுறாங்கன்னா 1862. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் 1861 தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயர்நீதிமன்ற சட்டமும் வெளியிட்டிருப்பாங்க. சட்டமன்ற சட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சட்டங்களை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் யாருன்னா ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராணி விக்டோரியாவுக்கு அப்புறம் அரியணை ஏறினவர் யாருன்னு தான் நமக்கு தெரியாது. விக்டோரியா எல்லாருக்கும் தெரியும். விக்டோரியாவுக்கு அப்புறம் வந்து 7ஆம் எட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு ஆர்பிஐ வந்ததுக்கப்புறம் ஒரு நபருடைய ஃபோட்டோ வந்து அச்சடிக்கிறாங்க. அப்போ ஆர்பிஐ எப்போ உருவாச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஆர்பிஐ வந்து 1935ஆம் ஆண்டு, ஆக்சுவலாக 1934 ஆக்ட். அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அம்பேத்கர் வந்து இந்தியாவில் பணங்களில் உள்ள பிரச்சனை அல்லது சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஆக்ட் தான் இந்த ஆர்பிஐ ஆக்ட். ஆர்பிஐ ஆக்ட் 1934 எப்போ ஆர்பிஐ அப்படின்றது நடைமுறைப்படுத்துவாங்கன்னா ஏப்ரல் 1, 1935 தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ அப்படின்றத நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படி நடைமுறைப்படுத்துனதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து பார்த்தோம்னா நாணயத்தை வெளியிடுறாங்க. யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எம் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய, அதுவும் என்னென்னா 5 ரூபாய் நாணயத்தில் தான் வெளியிடுறாங்க. இன்னொன்று வந்து நமக்கு தெரியும் 5 ரூபாய் நாணயம்ல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நிறைவு செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5 ரூபாய் நாணயத்தில் அண்ணாவுடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது புனித டேவிட் கோட்டை. நம்ம சொன்ன புனித டேவிட் கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்கக்கூடியது. எந்த ஆண்டு கட்டுறாங்கன்னா 1690 புனித டேவிட் கோட்டை அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ தான் ஐரோப்பியர்கள் வருகை. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா அவங்களுக்கான ஆதாரங்கள் என்னென்ன சான்றுகள் அதை பற்றின டேட்டாஸ் அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு யார் வந்திருப்பா அப்படின்னா போர்ச்சுகல் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்போ போர்ச்சுகல் இளவரசர் இருக்கக்கூடிய ஹென்றி அவரை என்ன சொல்லுவாங்க சார் எப்படி கேட்கலாம். இப்போ மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்படுறா அப்படின்னு பார்த்தோன்னா போர்ச்சுகீசி இளவரசர் அவர்கள் தான் என்ன அழைக்கப்படுறாங்கன்னா மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இப்போ பார்த்தலோமியோ டயஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸிய ஒரு மாலுமி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை ஃபஸ்ட்டு அடையிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா துருக்கியில் வந்து என்ன பண்ணுறதுன்னா பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ வந்து இந்த ஐரோப்பியர்கள் வந்து வேறு எங்கேயும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு தடை இருந்திருக்கும். அப்போ அந்த தடை இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழிகளை தேடிட்டு வர பட்சத்தில் தான் என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு பகுதியை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த நபர் யாருன்னா பார்த்தலோமியோ டயஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனையை அடைகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் ஜான் அவர் அப்படின்றவர் அவர் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்கோடகாமா இவர் தான் ஆக்சுவலாக இவரில் தான் ரொம்ப முக்கியமாக ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு வராங்க அப்படின்னா 1498 காலிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே அப்போ அவர் ஒரு மன்னர் ஆதரிக்கிறார். அந்த மன்னருடைய பேர் என்னன்னு கேட்கலாம். அவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா சாமரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து வரவேற்கிறாங்க. அப்புறமேட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னு எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். செகண்ட் ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவரையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 2வது போர்ச்சுகல் மாலுமி வருகை அப்படின்னு பார்க்குறப்ப யாருன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் 2வது போர்ச்சுகீசிய மாலுமியாக வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. பெட்ரோ அல்வாரிஸ் கார்பரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வருகை புரிஞ்சிருக்காங்க. அப்போ வாஸ்கோடகாமா மொத்தமாக 3 தடவை வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போவார். அப்போ 2வது முறையாக ஒரு டைம் வராரு. எப்போ வராரு அப்படின்னு பார்க்குறப்ப 1501, அதாவது 3 ஆண்டுகள் கழித்து வராங்க. 1498 வந்துட்டு அப்புறம் 3 ஆண்டுகள் கழித்து 1501 20 கப்பல்களுடன் 2வது முறையாக எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா
அதே கேரளா பகுதிக்கு தான் வராங்க. அப்போ கேரளா பகுதியில் வந்து கண்ணனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வர்த்தக மையம் அப்படின்னு சொல்கிறத தொடங்குறாங்க, வர்த்தக மையம் தொடங்குறாங்க. அப்புறம் கொச்சின் பகுதியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீசி கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முதல் தலைமையகமாக இருக்குது. அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேபிட்டல்னு சொல்லி பார்த்தோம்னா இதுனா கொச்சி தான் இருந்துருக்கு. ஃபஸ்ட்டு கேபிட்டல் போர்ச்சுகீஸியோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது கொச்சி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். 1524 வாஸ்கோடகாமா 3வது முறையாக திருப்பி இந்தியாவுக்கு வருகை புரிகிற பட்சத்தில் என்ன ஆகிருதுன்னா அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு வருகை புரிகிறப்பவே இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு ஒருத்தர் வரார், யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வராரு. அவர் தான் இந்தியாவிலிருந்து எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீஸருக்கு அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக போர்ச்சுகீஸுக்கு அனுப்பக்கூடிய முதல் ஆளுநர். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆளுநர், ஃபஸ்ட்டு தலைமை ஆளுநர் இந்த மாதிரி நபர்களை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குற பட்சத்தில் இன்னொரு விஷயம், போர்ச்சுகீசியிலேருந்து இந்தியாவுக்கு வரல, இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிக்கு போன முதல் ஆளுநர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான். அப்புறம் இவரை பற்றி பார்க்குறப்ப இவரோட ரொம்ப முக்கிய நோக்கமாக ஒன்று வச்சுருக்காரு. என்னென்னா போர்ச்சுகீஸருடைய கடற்படை ரொம்ப வலுவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி வலுவாக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் அவர் ஒரு கொள்கையை கொண்டு வராது. என்னென்னு பார்த்தோம்னா நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கொள்கை அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கடற்படையை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றது. அப்போ நீல நீர் கொள்கை அப்படின்றத கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் வந்து நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. இவரை பற்றின பார்க்குற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஆளுநர் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீஸை போனவரும், அதே சமயம் நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கடற்படையை வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் கொண்டு வராங்க. யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கொண்டு வராங்க. அதன் பிறகு யாருன்னு பார்த்தோம்னா அல்ஃபான்சோ டி அல்புகர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வராங்க. அவரை பற்றி பார்க்குற பட்சத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். இப்போ பாருங்கள், இந்த 3 பேருமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் தான். வாஸ்கோடகாமாவை பார்த்தோம், அவர் ஃபஸ்ட்டு வருகை புரிஞ்சவர். வாஸ்கோடகாமாவுக்கு அப்புறம் பார்க்குற பட்சத்தில் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அவர்களை பார்த்தாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய போன ஃபஸ்ட்டு ஆளுநரும் பார்க்குறோம். அப்புறம் இவரும் ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு 1 மார்க் தான். அப்போ இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையாக நிறுவியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி பார்க்குறப்ப அல்ஃபான்சோ டி அல்புகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் உண்மையான அதிகாரத்தை வந்து நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் 1510 கோவாவை கைப்பற்றுறாரு. இவர் வந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து 1510 கோவா அப்படின்ற பகுதியை கைப்பற்றுறாரு. அது மட்டும் அல்லாது இவர் சில விஷயங்களை ஊக்குவிக்கிறார். இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணம் அப்படின்றத ஊக்குவிக்கிறாரு. அப்புறம் விஜயநகர பேரரசுடன் நட்புறவு கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை பற்றின டேட்டாஸ் அவ்வளோதான். அப்புறம் நீனோ டி குன்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் 1530 தலைநகர கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்களுடைய கேபிட்டலாக எது இருந்திருக்குன்னா கொச்சி அப்படின்றத வச்சுருந்துருக்காங்க. பின்னாட்களை எங்கே மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றுறாங்க. இது எந்த ஆண்டுன்னு கூட கேட்கலாம். 1530. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 15 × 2 30 அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்போ 15 × 2 30 அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு கால்குலேஷன் தப்பாக போட்டாலுமே சரி, நம்ம சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறது கூட நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறப்ப 15 × 2 30 அந்த வருஷத்தில் தான் வந்து மாற்றிருக்காங்க, 2ஆவதாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இது வந்து இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து டொபாக்கோ அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் வந்து நம்மளுடைய இந்த கிராஃப்டிங் ஆர் ட்ராக்டிங், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒட்டு தாவரங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த ஒட்டு தாவரங்களை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தனால இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தின ஒரு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நிறையா பயிர்களையும் சரி நிறையா வளர்ப்பு முறைகளையும் போர்ச்சுகீசியர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சில சமயம் நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா போர்ச்சுகீசியர்களை லாக் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. 1556 போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு அச்சு இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கப்படுது. அந்த அச்சு இயந்திரம் அப்போ முதல்ல ஒரு புத்தகத்தை வந்து அச்சிடுறாங்க. அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற ஒரு நூலை வந்து பார்த்தோம்னா அச்சிடுறாங்க. எந்த ஆண்டுனா 1563 அச்சிடுறாங்க.
1739 ஆக்சுவலாக 1739 அப்படின்றது நம்மளுடைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. ஏன்னா யாரும் மறக்கக்கூடாது. நாதிர் ஷா அவர்களுடைய படையெடுப்பு தான் 1739. அந்த ஆண்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, போர்ச்சுகீசியர்களுடைய அதிகாரம் கோவா, டாமன் டையூ ஆகியவற்றோடு நின்று போனது. ஆக்சுவலாக அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது இந்தியாவில் வேறு எந்த ஒரு பகுதிக்கும் பரவவே இல்லை, இந்த பகுதியோடு நின்றுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க.